கம்யூனிசத்தினுடைய கொடியை வந்து காட்டுறாங்க. அந்த கொடியை காட்டுறப்போ எல்லாம் அந்த கொடியை வந்து பிளர் பண்ணிடுறாங்க. அது வந்து சென்சார் போர்ட்லயே வந்து பிளர் பண்ணிட்டாங்களா, அவங்களே வந்து பர்மிஷன் கொடுக்கலையா, அல்லது இவங்க இவங்க வேணும்னே இந்த மாதிரி படக்குழுவினரே இந்த மாதிரி பிளர் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டத்தின்படி, அதாவது சட்டத்தின்படி எல்லாருக்குமே அவங்களுடைய ஐடியாலஜியோ அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் எல்லோருக்கும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஐடியாலஜியை வந்து தெரிவிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கிற இந்த நாட்டிலே ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு வந்து படம் நெடுகிலும் எனக்கு வந்து அது வந்து ஒரு கேள்வியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கம்யூனிசத்தினுடைய கொடியை காட்டுறப்போ இல்லை, ஆனால் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த கம்யூனிசத்தினுடைய கொடியை வந்து இவ்வளவு வெளிப்படையாக இவ்வளவு டைரக்டாக வெற்றிமாறன் சார் அவர்கள் வந்து இப்படி பிரம்மாண்டமாக காட்டியிருக்கிறாங்களே, தேட்டரில் வந்து அதை பார்க்குறப்போ அவ்வளவு சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு.